ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஈமோவில் லாஸ்ட் சீனையும் ஆன்லைனையும் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஈமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஈமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஈமோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈமோட சாட் பேஜில் இருக்கும். இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மீ அப்படி சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிட்ட பிறகு செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த பேஜ் லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரைவசியில் வந்து பாருங்கள் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ்ட் சீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ்ட் சீன் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ் சீன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் யாருக்கெல்லாம் காமிக்கணும், யாருக்கெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லாஸ்ட் சீன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஈமோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஈமோவை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிடுவீங்க. அது வந்து லாஸ்ட் சீனில் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் சீனை யாரெல்லாம் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஓகே சி மை ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ்ட் சீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் உங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸையும் லாஸ்ட் சீனையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் எவ்ரி ஒன்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எவ்ரி ஒன்ல செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யார் வேணா நீங்கள் கடைசி ஐஎம்ஓக்கு வந்துட்டு போன அந்த லாஸ்ட் சீனையும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஐஎம்ஓவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனையும் யார் வேணா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். மை கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஈமோ கான்டாக்ட்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது ஈமோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பரை நீங்கள் வச்சு சேவ் பண்ணி கான்டாக்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அது போல் அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இது போல் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டம் வந்து கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் சீனையும் ஆன்லைனையும் இவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒரு சில கான்டாக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஒரு 3 கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணி டன் இருக்குது. டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுத்துட்டேன். இப்போ நான் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கனோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் வந்து காமிக்கும். அவங்கள தவிர மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்றது காமிக்காது. ஆன்லைனையும் லாஸ்ட் சீனையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஓகே, இப்போ கஸ்டம் அப்படின்றது நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் ஈமோவில் நீங்கள் லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் லவர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இப்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறது நீங்கள் தனித்தனியாக ஒரு இடத்துல இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து போகிறத பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து வரும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்கள மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மொத்த பேரையும் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பாருங்கள் 3 பாலைன் போட்டு டிக் போட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அப்படின்னா இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஹைமோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் கான்டாக்ட் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு. எல்லா கான்டாக்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்கிற மாதிரி. இப்போ லவர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இப்போ யாருடைய கான்டாக்ட்க்கு உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்கக்கூடாதோ அவங்களத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தவங்கள எடுத்து வந்து விடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த டிக்கை வந்து நான் எடுத்து விட்டுறேன். இப்போது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ யாரோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லவராக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பர்சனை வந்து நான் எடுத்து விட்டுட்டேன். இவங்களுக்கு மட்டும் என்னுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்காது. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய என்னுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்கும். ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணாமல். அதனால் அவங்களுக்கு மட்டும் காமிக்காது, மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்கள் எல்லாமே இது போல் நீங்கள் செட் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்காது. ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கஸ்டமில் எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நோபடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோபடி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நோபடி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நோபடி செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஆகிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ்ட் சீன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் எவ்ரி ஒன்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.